ஓம் நம சிவாய மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருப்புவனம் வந்திருக்கோம். திருப்புவனத்தில் வைகை ஆற்றுல வடகரையில் இருக்கக்கூடிய ஐயா எம்பெருமானார் ஈஸ்வர எம்பெருமான் சித்த சமாதியாக இருக்கோம். இதுதான் ஐயாவோட திருவுருவம், ஐயாவோட சமாதி. ஆமாம், இந்த விளக்கை கொளுத்திங்க வா. இந்தம்மா நத்திப்பட்டி இருக்குது, அந்த விளக்கை கொளுத்தி விட உள்ள திரி பாரு. வேறு திரி இருக்கா பாரு, திரி பார்த்து போடு. இல்லை, என்ன நிறையா இருக்குது. ஆமாம், இந்த விளக்கை கொளுத்துங்க. வைகை ஆத்தம்பா அந்த ஆற்று பாலத்துக்கு இடதுபுறத்தில் இருக்கார் ஐயா. ஐயாவோட சமாதி இது. ஏன்னா ஐயா இருந்த காலத்தில் இங்கே நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு மகான். ஐயாவோட சமாதி இது. இதோ இருக்குது வைகை ஆறு. பின்னாடி தான் ஐயா இருக்கார். ஐயாவை சுற்றி நிறைய மூலிகைகளை நட்டு வச்சுருக்காங்க. ஐயாவுக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நாம் இன்றைக்கி ஏதோ ஐயாவோட விருந்தாளியாக வந்திருக்கோம். பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல நல்ல அன்னதானம் நடைபெறும். ஐயாவை ஒரு அருங்கோண வடிவத்தில் வச்சுருக்காங்க. எண்கோண வடிவத்தில். கோணங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா முன்னாடி யாகம் நடக்கும் பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓம் நம சிவாய.